இப்ப தியேட்டர்ஸ்ல ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணி எஸ்கே ஆக்டிங்ல ரன் ஆகிற மதராசி படம் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படம் எனக்கு ஒரு பக்க ஆக்ஷன் மூவியை பார்த்த ஃபீல் தந்துச்சு. பட் ஸ்டோரி இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் லேகு தான். இந்த மதராசி படத்தை ஒன்லைனா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இல்லீகலா ஒரு பொருளை கொண்டு வர ட்ரை பண்ற கேங்ஸ்டர் ஒரு பக்கமும், அந்த பொருளை கொண்டு வராம தடுக்க போலீஸ் ஒரு பக்கமும் ட்ரை பண்ண, இதுக்கு இடையில போலீஸ்க்கு சப்போர்ட்டா நம்ம எஸ்கே உள்ள போக, அந்த கேங்ஸ்டர் அந்த பொருளை உள்ள கொண்டு வந்தானா இல்லையா, போலீஸும் எஸ்கேவும் எப்படி அதை தடுத்தாங்க, இதுக்கான பதில் தான் இந்த மதராசி. படத்துல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னா ஆக்ஷன் சீக்வன்ஸும் கேமரா ஒர்க்கும் தான். விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா லாக் அப் ஃபைட், கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வேற லெவல். ரீசெண்டா பார்த்த பெஸ்ட் ஃபைட் சீக்வன்சஸ்ல ஒண்ணுன்னே சொல்லலாம். படத்தோட ஸ்டோரி டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஜினில பாதி துப்பாக்கியில பாதி தான். கூடவே அன்னியனும் வந்து போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்டோரி ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே எல்லாம் எங்கேஜிங்கா நல்லாவே கொண்டு போயிருந்தாரு. சாங்ஸ் பக்கம் வந்தா சலம்பல தான் ஃபர்ஸ்ட் சாங்கு தியேட்டருக்கு கரெக்டா இருந்துச்சு. மற்ற சாங்ஸ்லாம் அவ்வளவா கனெக்ட் ஆகல. பிஜிஎம்லாம் சூப்பராகவும் சில இடங்கள்ல தீம்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆக்டிங்ல சிவகார்த்திகேயன் ஒரு ஆக்டரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டான்ஸ் ஃபைட்டுன்னு எல்லாமே சூப்பர். ஹீரோயின் ருக்மினியும் அந்த மாலதி கேரக்டரை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஷபீர், வித்யுத் இந்த 2 பேரும் வில்லனிசத்தை பக்காவா ஸ்கிரீன்ல காட்டியிருந்தாங்க. முக்கியமா வித்யுத்தோட ஃபைட் சீக்வன்சஸ்லாம் வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டாரு. பிஜு மேனன், விக்ராந்துக்கு சின்ன ரோல் தான். ஓவராலா சொல்லணும்னா சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் தியேட்டர்ல போய் பார்க்க ஒரு நல்ல எங்கேஜிங்கான ஆக்ஷன் படம் தான் இந்த மதராசி. ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.